ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் anatomy and physiology ரிலேட்டட் டாப்பிக்கில் ஹார்ட் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்டை என்னென்னா மெடிக்கல் கோடிங் டேர்மில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுனா கார்டியாக் சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம், ஆனால் அவங்க என்னென்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னமும் நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தர அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு பார்க்கலாம்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளாம் ஜாப் இன்டர்வியூ போகிறப்ப கன்ஃபார்ம் நமக்கு ஹார்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்காமல் இருக்காது. கன்ஃபார்ம் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் 2-3 மல்டிபிள் சாய்ஸ் கொஷினே ரிட்டன் டெஸ்ட்டில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சரி ஹார்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வாங்க நம்ம ஹார்ட் ரிலேட்டடாக டாபிக் வைஸ் பார்க்கலாம். வாட் இஸ் ஹார்ட்? The heart is a fist-sized organ that pumps blood throughout your body. It is the primary organ of your circulatory system, your brain and nervous system. Direct your heart's function. The main function is to move blood throughout your body, maintains your blood pressure. நம்மளுடைய பாடியில் பிளட் ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் ஹார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஓகேவா, ஹவு டஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் வித் அதர் ஆர்கன்? ஃபஸ்ட், nervous system. Your nervous system helps control your heart rate. It sends signals that tell your heart to beat slower during rest and faster during stress. நர்வஸ் சிஸ்டமோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அதோட வேலை. ஓகேவா, அதனால் சிக்னல்ஸ் ஹார்ட்டுக்கு சென்ட் பண்ணி ரெஸ்ட்டில் இருக்கப்போ கம்மியாகவும் துடிக்க வைக்கும், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ ஃபாஸ்ட்டாக துடிக்க வைக்கிறதுக்கு நர்வஸ் சிஸ்டம் தான் ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேவா, அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, endocrine system. Your endocrine system sends out hormone. These hormones tell your blood vessels to constrict or relax, which affect your blood pressures. Hormones from your thyroid gland can also tell your heart to beat faster or slower. எண்டோக்ரைன் சிஸ்டமோட வேலையை என்னன்னு சொல்லி பார்த்தா நிறைய ஹார்மோன் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பாடியில் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு அது என்னென்னா கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, கன்ஸ்ட்ரிக்ட்னா சுருங்கிறது, ஓகேவா, ரிலாக்ஸ்னா விரியிறது. ஓகேவா, இந்த 2 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். ஓகேவா, இது முக்கியமானது. ஓகேவா, நம்ம ஹார்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் கேட்பாங்க. எல்லா இன்டர்வியூமே நோட் பண்ணிக்கோங்க. வால்ஸ், சாம்பர்ஸ் ரூம், வேல்வ்ஸ், டோர்ஸ், பிளட் வெசல்ஸ், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் சிஸ்டம், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்ஸ். யுவர் ஹார்ட் வால்ஸ் ஆர் த மசில்ஸ் தட் கான்ட்ராக்ட் and relax to send blood throughout your body. A layer of muscular tissues called the septum divides your heart walls into the left and right side. செப்டம்ன்றது முக்கியமான வார்த்தை. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மஸ்குலர் டிஷ்யூவோட லேயர் தான். அதுதான் நம்ம ஹார்ட் வாலை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடை டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கு இதுவாக இருக்குது ஹார்ட்டில். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செப்டம்ன்றது ஒரு மஸ்குலர் டிஷ்யூஸ். ஓகேவா, அதை லெஃப்ட் அண்ட் ரைட் சைடாக டிவைட் ஆகி வச்சுருக்கு. வாலில் 3 லேயர் இருக்குது. ஓகேவா, எண்டோகார்டியம், மயோகார்டியம், எபிகார்டியம். எண்டோகார்டியம் இன்னர் லேயர், மயோகார்டியம் மஸ்குலரோடைய மிடில் லேயர், எபிகார்டியம் என்ன லேயர்னு சொல்லி பார்த்தா ப்ரொடெக்டிவ் அவுட்டர் லேயர். The epicardium is one layer of your pericardium. The pericardium is a protective sac that covers your entire heart. It produces fluid to lubricate your heart and keep it from rubbing against other organs. எபிகார்டியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் பெரிகார்டியம் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, பெரிகார்டியம்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொடெக்டிவ் சேக்காக நம்மளுடைய ஹார்ட்டை கவர் பண்ணி வச்சுருக்கிறது அதோட வேலை. ஓகேவா, இட் ப்ரொடியூஸ், அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அது மூலிமா என்ன பண்ணுன்னா அதர் ஆர்கன்கிட்டேருந்து ரப்பிங் ஆகாமல் தடுத்து வச்சுருக்கு. ஓகேவா, அதான் எபிகார்டியத்தோடைய வேலையே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் சாம்பர்ஸ். ஓகேவா, ஹார்ட்டில் எத்தனை சாம்பர் இருக்குன்னு மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்னு.
ஹார்ட் வந்து என்னவா டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 சாம்பராக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா? 4 சாம்பரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஆர்ட்ரியம். 2 large veins deliver oxygen poor blood to your right atrium. The superior vena cava carries the blood from your upper body. The inferior vena cava brings blood from the lower body. Then the right atrium pumps the blood to your right ventricle. ஓகேவா? இதில் என்ன கொஷின் கேட்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் புவர் பிளட்டை வந்து எது டெலிவர் பண்ணதுதான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம ரைட் ஆட்ரியம்ன்ற ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இது வந்து என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னா எனக்கு வந்தது ஹார்ட் ரிலேட்டடான கொஷினில் இந்த 4 சாப்டர் பற்றி கேட்குறப்ப எனக்கு வந்து ஆக்சிஜன் புவர் பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரைட்டா லெஃப்டா, ரைட் வென்ட்ரிக்கலா லெஃப்ட் வென்ட்ரிக்கலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ரைட் வென்ட்ரிக்கல். The lower right chamber pumps the oxygen poor blood to your lungs through the pulmonary artery. The lungs reload the blood with oxygen. ஓகேவா? மோஸ்ட்லி ரைட் வென்ட்ரிக்கலோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சிடணும். ஆக்சிஜன் புவர் பிளட்டை வந்து என்னன்னா பம்ப் பண்ணி நம்மளோட லங்ஸுக்கு வந்து என்னன்னா அனுப்புறது அதோட வேலை. ஓகே, எது மூலிமா அனுப்புதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி மூலிமா அனுப்புது. ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை கேட்குறதுனா இந்த ஃபஸ்ட் லைனில் தான் கொடுத்துட்டோன்னா ரைட் வென்ட்ரிக்கலா லெஃப்ட் வென்ட்ரிக்கலா இல்லை ரைட் ஆர்டிக்கலா அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு சாம்பரும் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து என்னன்னா அதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா லெஃப்ட் ஆர்ட்ரியம். ஆஃப்டர் த லங்ஸ் fill blood with oxygen, the pulmonary veins carry the blood to the left atrium. This upper chamber pumps the blood to your left ventricle. மோஸ்ட்லி எப்பவுமே 4 சாம்பர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, எது எது எந்தெந்த வேலையை பார்க்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். The left ventricle is slightly larger than the right. It pumps oxygen rich blood to the rest of your body. ஓகேவா? இதில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து எது வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ரைட்டு ஆர்டிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆர்டிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா? 4 சாம்பரோட வேலை என்ன நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இது பண்ணுது, அது பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Heart valves. Your heart valves are like doors between your heart chamber. They open and close and allow the blood. ஓகேவா? ஹார்ட் வெல்ஸில் என்னென்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஏவி வெல்ஸ், த ஆட்ரியோவென்ட்ரிகுலர் வெல்ஸ். ஓகேவா? ஓப்பன் பிட்வீன் யுவர் அப்பர் அண்ட் லோவர் ஹார்ட் சாம்பர் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நிறைய இன்க்ளூட் ஆகுது. அது என்னென்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரைகஸ்பிட் வேல்ஸ், door between your right atrium and right ventricle. Next one is a mitral valve, door between your left atrium and left ventricle. Next one என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா semilunar valves, SL, open when blood flow out of your ventricles. ஓகேவா? இதில் என்னென்னா இதில் ஒரு நிறைய டைப் இருக்குது. அதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா aortic valve opens when blood flow out of your left ventricle to your aorta, artery that carries oxygen rich blood to your body. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pulmonary valve opens when blood flow from your right ventricle to your pulmonary arteries, the only arteries that carry oxygen poor blood to your lungs. ஒவ்வொரு வால்வும் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஹார்ட்டில் அப்படின்றதுக்கு உண்டான இமேஜ் தான் இது. பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்னென்னா பிளட் வெசல்ஸ். ஓகேவா? பிளட் வெசல்ஸோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் த்ரூ 3 டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஓகேவா? 3 டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தான் என்னென்னா நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்க பிளட் வந்து என்னென்னா பம்ப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டைப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் சொல்லி பார்க்கலாம் வாங்க. Arteries carry oxygen rich blood from your heart to your body's tissues. The exception is your pulmonary arteries which go to your lungs. ஆர்டரியோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து என்னென்னா நம்ம ஹார்ட்லேருந்து என்னென்னா பாடியில் இருக்க எல்லா டிஷ்யூக்கும் என்னென்னா கேரி பண்ணுறது தான் என்னென்னா அதோட வேலை. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டரிஸோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்து என்னென்னா கேரி பண்ணும். ஓகேவா, 4 சாம்பரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கேட்க கொஷின்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயின்ஸ். ஓகேவா, வெயின்ஸ் எதுவுமே கேரி பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் புவர் பிளட் பேக் டு யுவர் ஹார்ட். ஓகேவா, நம்மளுடைய ஹார்ட்டுக்கு என்னென்னா ஆக்சிஜன் புவர் பிளட் வந்து திரும்ப கொண்டு போகிறோடைய வேலை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயின்ஸோட வேலை. ஓகேவா, ஆர்டரி வெயின்ஸ். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெண்டு என்னென்ன பண்ணுது ஹார்ட்டில், இது ரெண்டுத்தோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ். ஓகேவா, கேபிலரிஸோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மால் பிளட் வெசல்ஸ் தான். ஓகேவா, வேர் யுவர் பாடி எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் ரிச் அண்ட் ஆக்சிஜன் புவர் பிளட். ஓகேவா, நம்மளுடைய ஆக்சிஜன் ரிச் பிளடும் ஆக்சிஜன் புவர் பிளடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய இடம் தான் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Your heart receives nutrient through a network of coronary arteries. ஓகேவா, நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் எது வழியாக போகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொரோனரி ஆர்டரிஸ் மூலிமா தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனரி ஆர்டரியில் நிறைய டைப் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்றுனா லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ஓகேவா, டிவைட்ஸ் இன்ட்டு 2 பிரான்ச்சஸாக வந்து டிவைட் ஆகுது. த circumflex artery and the left anterior descending artery அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா, இந்த சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரியோடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் பிளட் டு த லெஃப்ட் ஆர்ட்ரியம் அண்ட் த சைட் அண்ட் பேக் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி, அதான் என்னென்னா லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சப்ளைஸ் பிளட் டு த front and bottom of the left ventricle and the front of the septum. ஓகேவா, இதுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுற வேலை தான் என்னென்னா லேடோட வேலை. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் coronary artery or CA supplies blood to the right atrium, right ventricle, bottom portion of the left ventricle and back of the septum. ஓகேவா, இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வராது. பட் என்னன்னா அப்ரேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆசியனா என்னது, லேட்னா என்னது, அதோட அப்ரேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடானா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஹார்ட் ரிலேட்டடாக எனக்கு ஃபுல்லாக தெரியும், கார்டியக் பற்றி எனக்கு தெரியும், நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்ல ஆரம்பித்தாதான் எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக சொல்லணும். மற்றபடியெல்லாம் இது ரிலேட்டடான வராது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். வாட் கண்டிஷன்ஸ் அண்ட் டிஸார்டர் அஃபெக்ட் த ஹியூமன் ஹார்ட். ஓகேவா, ஹியூமன் ஹார்ட்டில் ஒரு சில டிஸார்டர்னால் வந்து ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அது ரிலேட்டடாக என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், தட் இஸ் என்னென்னா ஏஃபிப். ஓகேவா, ஏஃபிப்போட வேலை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துச்சுன்னா இர்ரெகுலர் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இன் யுவர் ஆட்ரியம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டுனா அரித்மியா, a heartbeat that is too fast, too slow or beats with an irregular rhythm. ஓகேவா, இது ரெண்டுமே என்னென்னா ஹார்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். நெக்ஸ்ட் என்னென்னா கார்டியோமயோபதி. ஓகேவா, கார்டியோமயோபதினா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் திக்னிங், என்லார்ஜ்மெண்ட் ஆர் ஸ்டிஃப்னிங் ஆஃப் யுவர் ஹார்ட் மசில்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், when your heart is too stiff or too weak to properly pump blood throughout your body. ஓகேவா, மோஸ்ட்லி நம்ம என்னன்னா இந்த மாதிரியான டிஸார்டருக்கு தான் நம்ம என்னன்னா கோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்லிப்போம்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஓகேவா, அது என்னன்னு சொல்லிப்போம்னா ஹார்ட் அட்டாக், தட் இஸ் எ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் சம்மரியில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, ஏஃபிப் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கார்டியோமயோபதி வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னா ICD-10-CM கோடிங் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்னென்னா சப்ஸ்கிரைபே பண்ணாமல் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.